ஹலோ ஆல் வெல்கம் டு ரியா டாக்ஸ். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஆஞ்சநேயருக்கு ஏன் வடமாலை போடுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விளக்கத்தை தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம். ஒரு முறை வடநாட்டிலேருந்து ஒருத்தர் மகா பெரியவா காஞ்சிபுரத்தில் இருந்தார் இல்லையா, பழைய மகா பெரியவா இருந்தார்ல சந்திரசேகரர், அவரை பார்க்க வந்திருந்தார். மனம் குளிரும் வண்ணம் அவருடைய தரிசனம் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் லேசாக நெளிஞ்ச மாதிரி நிற்கிறாரு. மனசில் ஏதோ ஒரு கேள்வி இழையோடுது. சரி, இதை பார்த்த பெரியவா என்ன சந்தேகம் கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு அந்த வடநாட்டு அன்பரும் ஆஞ்சநேயர் குறித்த ஒரு சந்தேகம் நெடுநாட்களாகவே எனக்கு இருக்குன்னு சொல்கிறாரு. இது குறித்து பல பேர்கிட்டையும் விளக்கு கேட்டுட்டேன், ஆனால் எவங்க கிட்டேருந்தும் சரியான பதில் வரல. அதனால் அந்த சந்தேகத்தை மகா பெரியவாளிடம் கேட்கலாமான்னு யோசிச்சு கொண்டிருந்த போது சுவாமிகளே உத்தரவு கொடுத்துட்டாரு. ஆஞ்சநேயரை பற்றி எனக்கு ஒரு சந்தேகம் அப்படின்னு நினைக்க, வாயுபுத்திரனை பற்றியா கேளேன் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. சுவாமி, ஆஞ்சநேயருக்கு பலருக்கும் இஷ்ட தெய்வமாக இருக்கிறாரு இல்லையா, அவரை எல்லாருமே வணங்கி அருள் பெறாங்க. ஆனால் அவருக்கு அணிவிக்கப்படும் மாலை பற்றி தான் எனக்கு சந்தேகம் அப்படின்னு சொல்ல பெரியவா மௌனமாகவே இருக்கிறாரு. அன்பரே அப்படின்னு சொல்லிட்டு அனுமானுக்கு தென்னிந்தியாவில் காரமான மிளகு கலந்த வடமாலை போடுறாங்க. ஆனால் நான் இருக்கிற வட இந்தியாவிலேயோ ஜாங்கிரி மாலை சாட்டுறாங்க. எதுக்கு இந்த மாதிரி வித்தியாசம் அப்படின்னு சொல்லி அவர் கேள்வி கேட்குறாரு. ஒரே கடவுள் தான், ஆனால் பண்ணுற இந்த மாலை ஏன் வித்தியாசப்படுதுன்றது தான். இந்த கேள்வியை கேட்டுட்டு நான் பல பேர்கிட்ட கேட்டேன், இந்த பதில் உங்ககிட்ட இருந்தால் தகுந்த பதில் வருமானு அவரோட முகத்தில் ஒரு எதிர்பார்ப்பு இருந்துச்சு. கேள்வி கேட்ட வடநாட்டு அன்பர் மட்டும் இல்லை, பெரியவா என்ன சொல்ல போகிறாங்கன்னு அங்கே கூடியிருந்த மொத்த பேருமே ஆவலோடு பார்த்துட்டு இருந்தாங்க. ஒரு சின்ன புன்னகைக்கு அப்புறம் அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார். பெரும்பாலானோர் வீட்டில் கை குழந்தைகள் சாப்பிடுவதற்கு அடம் செஞ்சால் வீட்டுக்கு வெளியே குழந்தைய இடுப்பில் தூக்கி வச்சுட்டு அதோ பார் நிலா அப்படின்னு நிலாவை காட்டி சாப்பாடு ஊட்டுவாங்க. அழகான நிலாவையும் வெளிக்காட்டையும் சுவாசிக்க நேரும்போது குழந்தை அடம் பண்ணாமல் சமர்த்தா பார்த்திங்கன்னா உணவை சாப்பிடும். சம்மந்தப்பட்ட அம்மாக்களுக்கும் இது சந்தோஷத்தை தரும். உங்களில் பலர் வீடுகளில் இது இன்றைக்கும் நகர்ந்துட்டுருக்கு இல்லையா. சாதாரண குழந்தைங்களுக்கு நிலா விளையாட்டு பொருள்னா, ராமதூதனான அனுமானுக்கு சூரியன் விளையாட்டு பொருளானது. அதுவும் எப்படி? பார்ப்பதுக்கு ஏதோ ஒரு பழம் போல காட்சி தந்த சூரியனை அந்த கணமே கையில் பிடிச்சி சாப்பிட்றதுக்குன்னு நினச்சாரு. தீராத ஆசை ஏற்பட்டது அனுமானுக்கு. அனுமான் கை குழந்தையாக விளையாடி கொண்டிருந்த போதே வானத்தில் செக்க சவேல்னு ஒரு பழம் போல் ஜிவு ஜிவுன்னு இருந்த அந்த சூரியனை அவருக்கு ரொம்பவும் பிடிச்சிருச்சு. மனித வாழ்க்கை ஆதாரத்துக்கு காரணமான சூரியனை சாப்பிடுவதற்கு உகந்த ஒரு பழம் அப்படின்னு அனுமான் நினைக்கிறார் இல்லையா. அடுத்த கணமே அது தன் கையில் விடணும்னு விரும்புகிறாரு. வாயு வேகத்தில் வானத்தில் பறக்கிறாரு. பிறந்த சில நாட்களான ஒரு பச்சிளங்குழந்தை சூரியனை விழுங்குவதை இப்படி பறந்து கொண்டு போவதை பார்த்து தேவர்கள் திகைக்கிறாங்க. வாயுபுத்திரனின் வேகத்தை எவராலுமே தடுக்க முடியல. அதே நேரத்தில் ராகு கிரகமும் சூரியனை பிடிச்சி கிரகண காலத்தை உண்டு பண்ணுவதற்கு நகர்ந்துட்டு வருது. ஆனால் அனுமான் போன வேகத்தில் ராகு பகவானால் போக முடியல. சூரியனை பிடிப்பதற்காக நடந்த இந்த ரேஸில் அனுமான் ராகு பகவானோட ரெண்டு பேர்லேயுமே அனுமான் தான் ஜெயிக்கிறாரு. ராகு பகவான் தோற்று போகிறாரு இல்லையா. இந்த நிகழ்ச்சியின் முடிவாக அனுமானுக்கு ஒரு அங்கீகாரம் கொடுக்குறாரு ராகு பகவான். அதாவது தனக்கு மிகவும் பிடித்த உணவு தானியமான உளுந்தால் உணவு பண்டம் தயாரித்து எவர் ஒருவர் அனுமானை வணங்குகிறாரோ அவரை எந்த காலத்திலும் நான் பிடிப்பதில்லை அப்படின்னு சொல்லும். அதனால் என்னால் வர தோஷங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும்னு ராகு பகவான் அனுமான் கிட்ட சொல்கிறாரு. இந்த உணவு பண்டம் எப்படி இருக்க வேண்டும்னு ராகு பகவான் அனுமான் கிட்ட சொல்கிறாரு. அதாவது தன் உடல் போல் பாம்பு போல் வளைந்து இருக்கணும் அப்படின்னு சொல்கிறாரு. அதை தான் உளுந்தினால் ஆன மாலைகளால் தயாரித்து அனுமானுக்கு சமர்ப்பிக்கிறோம். ஆக ராகு தோஷத்தால் பாதிக்கப்பட்டவர் உளுந்து தானியத்தால் ஆன வடை மாலைகளை அனுமானுக்கு சாத்தி வழிபட்டா ராகு தோஷம் நிவர்த்தி ஆகிடும் அப்படிங்கிறது இதில் தெரியுது இல்லையா நமக்கு. இப்போ மிளகு வடை மற்றும் ஜாங்கிரி இந்த ஏன் போடுறாங்க அப்படின்னு, வடையாகட்டும் ஜாங்கிரி ஆகட்டும் ரெண்டுமே எதில் ரெடி பண்ணுறாங்க? உளுந்தால் தான் ரெடி பண்ணுறது. தென்னிந்தியாவில் இருப்பவங்க அனுமானுக்கு உளுந்து வடை மாலை போடுறாங்க. இங்கே நிறைய உப்புலங்கள் இருக்குது. இங்கிருந்து பல வெளிநாடுகளுக்கு உப்பு அதிக அளவில் ஏற்றுமதியாக ஆகுது. ஆகவே உப்பும் உளுந்தும் கலந்த கூடவே மிளகும் சேர்த்து பாம்பின் உடல் போல மாலையாக தயாரித்து அனுமானுக்கு சார்த்தி வழிபடும் வழக்கம் நம்ம ஊரில் அதிகம் இருக்குது.
வட இந்தியாவில் பல மாநிலங்களில் கரும்பு விளைச்சல் அமோகமாக இருக்கும். சர்க்கரை பெருமளவில் அங்கே உற்பத்தி ஆகுது. வெளிநாடுகளுக்கெல்லாம் ஏற்றுமதி ஆகுது. தவிர வட இந்தியர்கள் இனிப்பு பண்டங்களை அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதுவும் அவங்களுக்கு காலை நேரத்திலே, அதாவது பிரேக்ஃபாஸ்ட் வேலையிலேயே இனிப்பு பண்டங்கள் ரெகுலர் டிஃபனோடு சேர்த்துக்குப்பாங்க இல்லையா. அவங்க இனிப்பு விரும்பிகள். எனவே தான் அவங்க உளுந்து நாளான ஜாங்கிரி மாலையை அனுமானுக்கு அணிவித்து வழிபடுறாங்க. அது எப்படியோ அனுமானிடம் ராகு பகவான் கேட்டுக்கொண்டபடி உளுந்து மாலைகள் அனுமானுக்கு விழுந்து கொண்டே தான் இருக்குது இல்லையா. அது உப்பாக இருந்தால் என்ன, சர்க்கரையாக இருந்தால் என்ன, மாலை சாத்தி வழிபட்ட பக்தர்களுக்கு ராகு தோஷம் தொலைந்து போனால் சரி அப்படின்னு சிரிக்கிறாரு மகா பெரியவளோட இந்த விளக்கமான பதிலை கேட்ட அந்த வடநாட்டு அன்பரும் முகத்தில் ரொம்ப சந்தோஷமாயிட்டாரு. சடாரென மகானோட கால்களில் விழுந்து நமஸ்காரம் செஞ்சுக்கிட்டு நன்றியும் தெரிவிக்கிறாரு. கூடியிருந்த அநேக பக்தர்களும் பெரியவாளுடைய விளக்கத்தால் நெகிழ்ந்து தாங்க போகிறாங்க. எப்படி இருந்துச்சு, எதனால் அனுமனுக்கு வடமாலை சாத்தணும்னு தெரிஞ்சுக்கிட்டோமா. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. பாய்.